விவசாயத்தை நேசிக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த வீடியோவை பார்க்கும் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சீனியரக்காய் விவசாயம், அதாவது சீனியரக்காய் ஃபார்மிங் செய்யப்படுகிறது. இது விருதுநகர் மாவட்டத்தில் அதிகமாக விவசாயம் செய்யப்படுகிறது. இந்த சீனியரக்காய் கோடை காலங்களில் தான் அதிக விவசாயம் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் செய்யப்படுகிறது. இந்த சீனியரக்காய் விதை மருந்துக்காண்டி பயன்படுத்தப்படுகிறது. இது போக இதோட கழிவுகள் என்பது ஆடுகள், அதாவது கழிவுகள்னால் அந்த விதை எடுத்ததுக்கு பிறகு வரக்கூடிய பொட்டு, அதாவது அதோட கழிவுகள் என்பது ஆடுகளுக்கு சிறந்த உணவாக பயன்படுகிறது. மழை காலங்களில் ஆடுகள் இந்த கழிவுகள் சம்பந்தமான உணவுகளை மிக விரும்பி உட்கொள்ளும். இதனால் ஆடுகள் என்பது மிக தெளிவாகவும் மிக வேகமாகவும் மிகவும் ஊட்டச்சத்துடனும் வளரும். இந்த சீனியரக்காய் விவசாயம் என்பது குறைந்தது ஒரு ஏக்கருக்கு 4 குண்டால்லேருந்து 5 குண்டால் வரைக்கும் ஆவரேஜாக வருமானம் வரக்கூடியது. ஒரு குண்டால் என்பது மேக்ஸிமம் 13,000 ரூபாய்க்கு சேல் இங்கே வியாபாரிகள் என்பது வாங்கிக்கிறாங்க. குறைஞ்சது ஒரு ஏக்கர் ஒரு 50,000 ரூபாய்க்கு வருமானம் வரக்கூடிய ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு விவசாயம் தான். இது ஒரு 3 மாத விவசாயம் தான், 3 மாத பயிர் தான். 3 மாதத்தில் இந்த விவசாயம் என்பது கம்ப்ளீட் செய்து முழுமையடைந்துவிடும். லாபம் தரக்கூடிய ஒரு கோடை காலங்களில் மிகவும் லாபம் தரக்கூடிய ஒரு விவசாயமாக தான் இந்த சீனியரக்காய் விவசாயம் இந்த பகுதிகளில் அனைத்து விவசாயிகளும் பயிரிடப்படுகின்றனர். ஆனால் இது மழைக்காலங்களில் விவசாயிகள் விரும்புவதில்லை. ஏன்னா மழை காலங்களில் மாற்றுப்பயிராக பருத்தி, மிளகாய், வேறு மாற்றுப் பயிர்களுக்கு விவசாயம் அதிகம் செய்யப்படுகிறது. எனினும் கோடை காலங்களில் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கின்ற காரணத்தினாலும், மேலும் கோடை காலங்களில் ஒரு குறிப்பிட்ட ரகம் மட்டும்தான் விவசாய பயிர்கள் உகந்ததாக இருக்கும் காரணத்தினாலும் இந்த சீனியரக்காய் என்பது அதிக விவசாயம் செய்யப்படுகின்றது. கிட்டத்தட்ட ஒரு 200லேருந்து 300 ஏக்கர் அளவிற்கு விருதுநகர் மாவட்டத்தில் மற்றும் சாத்தூர், கோயில்பட்டி சார்ந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் இது அதிகம் விவசாயம் செய்யப்படுகிறது. இதுக்கு தண்ணீர் மிக குறைந்த அளவு இருந்தாலே போதுமானது. விவசாயம் பயிரிடப்பட்டு முதல் 2 வாரங்களுக்கு தண்ணீர் ஈரப்பதத்துடன் இருந்தால் போதுமானது. விதை முளைத்துவிடும். பின்னர் ஒரு 20 நாளைக்கு ஒரு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். ஒரு 2 மாதங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சினால் போதும். கடைசி 3வது மாதம் தண்ணீர் தேவை அவ்வளவோ தேவைப்படாது. கடைசி ஒரு 20 நாளையில் இது காய்கள் முத்துனதுக்கு பிறகு காயும் பருவத்தில் தண்ணீர் சுத்தமாகவே தேவைப்படாது. ஆகவே தண்ணீர் மிக குறைந்த அளவுக்கு இருந்தாலே போதுமானது. ஆனால் தண்ணீர் அதிகமாக விட்டால் செடியின் உயரம் வளர்ந்து காய்கள் பிடிப்பது குறைந்துவிடும். இப்போ நீங்கள் படத்தில் பார்த்தா தெரியும், காய்கள் நல்லா திரட்சியாக இருக்கும். இது சீரான பருவத்தில் நன்றாக பராமரிக்கப்படுகிறது. ஆகவே சீனியரக்காய் விவசாயம் என்பது மிகவும் லாபம் தரக்கூடிய விவசாயம்தான். விவசாயிகள் அனைவரும் இதை பயிரிட்டு பயன்படும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து வரும் வீடியோவுக்கு ஆதரவு தெரிவிக்கும்படி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.